தாய் வீடு ஜனவரி 2026. அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளையின மேலாதிக்கமும் மானுட விரோதமும். எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். அவர்கள் வெறும் குப்பை. இந்த நாட்டுக்கு அவர்கள் இதனையும் பங்களிக்கவில்லை. அவர்கள் நமது நாட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. இந்த கருத்துக்களை உதித்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அந்த மாநிலத்தில் மினசோட்டா பல $1 மில்லியன் நிதியை அவர்கள் விழுங்கிவிட்டனர். ஒவ்வொரு வருடமும் பில்லியன் கணக்கான நிதி அவர்களுக்காக செலவிடப்படுகிறது. அவர்கள் வெறும் குப்பை. எமது நாட்டுக்கு அவர்கள் எந்தவித பங்களிப்பினையும் செய்யவில்லை. அவர்கள் எமது நாட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இது அரசியல் ரீதியாக தவறான கருத்து என பலரும் சொல்லக்கூடும். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அமெரிக்கா வாழ் சோமாலிய குடியேற்ற சமூகங்களை நோக்கி இந்த மானிட விரோத இனவாத கருத்துக்களை ட்ரம்ப் கூறினார். அதுவும் அரசாங்க கூட்டம் ஒன்றில் இவ்வாறு கூறினார். இக்கட்டுரை அமெரிக்க குடியேற்ற சமூகங்கள் மற்றும் சிறுபான்மையினர், குறிப்பாக சோமாலிய அமெரிக்கர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பாகுபாடு குறித்து விவாதிக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தில் நாடு கடத்தல், வெறுப்பு பேச்சு, புறக்கணிப்புகள், குடியேற்ற சமூகங்களுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடுகள் போன்ற தலைப்புகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சட்டங்கள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் குடியேற்ற சமூகங்கள் மீது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதை விவரிக்கிறது. இனவாத சொல்லாடல்கள், பேச்சுக்கள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு மானிட விரோத போக்குகளை உருவாக்குகின்றன, சாதாரணமாக்குகின்றன என்பதனையும் பிரதிபலிக்கிறது. சோமாலிய சமூகத்துக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம். இன்றைய உலகின் ஆகப்பெரிய இன மேலாதிக்கவாதி யார் என்றால் எந்தவித தயக்கமுமின்றி சந்தேகமுமின்றி சொல்லக்கூடிய பெயர் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு மக்கள் இனத்தினை குப்பை என்று ஓர் அவையிலே, அதுவும் நொடியில் உலகமெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக ஒலிவாங்கிகள், கமராக்களின் முன்னிலையில் இவரால் சொல்ல முடிகின்றது. உலக ஒழுங்கின் தீர்மான சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு நாட்டின் தலைவரால் அத்தகைய கருத்துக்களை கூறிவிட்டு தொடர்ந்தும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்க முடிகிறதென்றால் இந்த உலகினதும் அதன் ஆட்சி முறைமையினதும் சட்டங்களினதும் மனித உரிமைகளினதும் பெறுமதியை அளவிட முடியும். இந்த கூட்டத்தில் ட்ரம்ப் மேலும் கூறியவை: எமக்கு அவர்களின் உதவி அவசியமில்லை. எமது நாட்டினை நாம் மீள கட்டியெழுப்ப வேண்டும். எமது நாடு ஒரு திருப்பு முனை காலகட்டத்தில் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்குள் குப்பைகளை ஏற்கும் போதெல்லாம் நாம் தவறான வழியில் செல்கிறோம். அவர்களுடைய நாடு மோசமானது, நாற்றம் வீசுகின்ற நாடு அது. வேறு நாடுகளை பற்றியும் நான் அவ்வாறு கூற முடியும். அவர்களுடைய நாடு மோசமானதாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறதென்றார். அது மட்டுமல்லாமல் மினசோட்டா மாநிலத்தை சேர்ந்த 43 வயதுடைய சோமாலிய பின்னணியை கொண்ட காங்கிரஸ் அவை உறுப்பினர் எல்ஹான் ஒமார் அவர்களையும் பெயர் குறிப்பிட்டு ஒரு குப்பை என்றார். எல்ஹான் ஒமார் ஜனநாயக கட்சி உறுப்பினராக 2017ஆம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது சோமாலிய அமெரிக்க பெண் உறுப்பினர், முதலாவது முஸ்லிம் அமெரிக்க பெண்களில் ஒருவரும் ஆவார். சோமாலியாவில் பிறந்த இவர் தனது குடும்பத்தினருடன் 1993இல் தனது 13வது வயதில் அமெரிக்காவிற்கு அகதியாக புலம்பெயர்ந்தார். குடியேற்ற சமூகங்களின் உரிமை, கல்வி மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கான பணிகள் மூலம் இவர் அறியப்படுகிறார். 2019ஆம் ஆண்டு மினியாபாலிஸில் நடைபெற்ற தேர்தல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது சோமாலியர்கள் அந்த மாநிலத்தில் குடியேற ஏன் அனுமதிக்கப்பட்டனர் என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியதோடு எல்ஹான் ஒமாரினை அவமானம் என்றும் விளித்தார். ட்ரம்பின் அண்மைய கருத்துக்களை கண்டித்துள்ள எல்ஹான் ஒமார், சோமாலிய மக்களில் பலர் அமெரிக்க தேசத்தில் தமக்கான வாழ்க்கையை கட்டியெழுப்பியுள்ளனர். அமெரிக்க சமூகத்தின் முக்கிய பகுதியாகவும் அவர்கள் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார். சோமாலியர்களுக்கு எதிரான ட்ரம்பின் கூற்றுக்கள் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் உட்பட்ட வெள்ளை மாளிகையை சேர்ந்த பலரால் வரவேற்கப்பட்டது. ஜனநாயகவாதிகள் மற்றும் மனித உரிமை காப்பாளர்கள் இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளதோடு அந்த உரையின் ஆபத்து மற்றும் அதன் வெளிநாட்டு விரோத போக்கு குறித்து எச்சரித்தும் உள்ளனர். சிவில் உரிமை வழக்கறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ட்ரம்பின் இத்தகைய கருத்து வெளிப்பாடுகள், வெறுப்புரைகள், இழிவுரைகள் சாதாரணமாக்கலுக்கு உட்படுவதற்கும் அரசியல் ரீதியாக அனுமதிக்கப்படுவதற்கும் துணை செய்கின்றன என விமர்சனம் தெரிவித்துள்ளனர். வெள்ளை பேரினவாதம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு பேரினவாத வெள்ளை மேலாதிக்க மனநிலை கொண்ட ஒருவர் என்பது வெளிப்படுவது இது முதல் தடவையல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் நிரூபணமான ஒன்றுதான். இத்தகையவர் இன்னும் 3 ஆண்டுகள் பதவியில் இருக்கப் போகிறார். உண்மையில் அது சோமாலியர்களுக்கு எதிரான தாக்குதல் மட்டும் என்பதல்ல. ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான ஓர் அரசியலை கையில் எடுத்துள்ளது. அதன் ஓர் அங்கமே இது. குறிப்பாக கருப்பின மற்றும் முஸ்லிம் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியே இது. ட்ரம்ப் முதன்முறையாக ஜனாதிபதியாக
போட்டியிட்ட போது முஸ்லிம்களின் குடிவரவை நிறுத்தப் போவதாக கூறி தன் பிரச்சாரத்தை தொடங்கினார் என்பது நினைவூட்டத்தக்கது. பராக் ஒபாமா அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்ற இனவாத கருத்தினை முன்னிறுத்தி அமெரிக்க தேசிய அரசியலில் தன்னை முதலாக அறியச் செய்தவர் இந்த ட்ரம்ப் என்பது பலருக்கு நினைவிருக்கக்கூடும். ட்ரம்ப் பதவி காலத்தில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கொள்கைகள் வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அமல்படுத்தினார். அவற்றின் பிரதிபலிப்பாகவே அவருடைய இனவெறி மற்றும் பாசிச கருத்துக்களை பார்க்க வேண்டியுள்ளது. ஹெய்ட்டியின் குடியேற்ற சமூகத்தினர் செல்ல பிராணிகளை உண்கிறார்கள் என்று தவறாக குற்றஞ்சாட்டியதோடு ஹெய்ட்டி மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை கழிப்பறை நாடுகள் என்று விളിத்தார். செல்ல பிராணிகளை சாப்பிடுகிறார்கள் என்றும் ட்ரம்ப் தேசிய தொலைக்காட்சி விவாதத்தில் கூறிய பின் அந்த சமூகத்துக்கு எதிரான மிரட்டல்கள் அதிகரித்து அவர்களின் வணிக நிறுவனங்கள் பல மூடப்பட்டன. பல ஹெய்ட்டிய சட்டப்பூர்வ குடியிருப்பாளர்கள் நகரை விட்டு வெளியேறிச் சென்றனர். நாடு கடத்தல் கொள்கை. ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா கடுமையான நாடு கடத்தல் கொள்கையை அமல்படுத்த தொடங்கியிருந்தது. கடந்த பல மாதங்களாக அமெரிக்காவில் குடியேறிய மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளையும் பிரச்சாரங்களையும் தீவிரமாக கொண்டு வருகின்றது. ஜனவரி 2025 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாடு கடத்தும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் தேசிய அவசர நிலை பிறப்பிப்பு, எல்லை பாதுகாப்பு, இராணுவத்தினரை குவித்தமை, குடிவரவு சுங்கப் பிரிவின் கீழ் பெரும் எண்ணிக்கையிலான கைது நடவடிக்கைகள் அடங்குகின்றன. 3500க்கும் மேலான சட்டப்பூர்வ வதிவிட உரிமை இல்லாதவர்கள் கைது செய்யப்பட்டனர். விமானங்கள் மூலம் அவர்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். பல மாநிலங்கள், குறிப்பாக அதிகமான ஆவணமற்ற குடியேற்றவாசிகளை கொண்ட மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க மறுத்தன. அதனால் மாநில நிர்வாகங்களுக்கும் கூட்டாட்சி நிர்வாகத்துக்கும் இடையில் அரசியல் மற்றும் சட்டப்பூர்வ முரண்பாடுகள் உருவாகின. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்க நகரங்களில் பாரிய போராட்டங்கள் நடைபெற்றதோடு குடியேற்றவாசிகளுக்கான உரிமைகளை வலியுறுத்தும் ட்ரம்ப் நிர்வாக கொள்கைகளுக்கு எதிரான கோரிக்கைகளும் பெறப்பெற்றிருந்தன. மெக்சிகோ, எல் சல்வடோர், இந்தியா, சீனா உட்பட்ட பல நாடுகள் அமெரிக்காவின் நாடு கடத்தல் கொள்கைகளுக்கு பதிலளித்தன. சில நாடுகள் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு ஒத்துழைத்தன. ஏனையவை எதிர்ப்பு தெரிவித்தன அல்லது நிபந்தனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தின. அமெரிக்க குடியேற்ற கொள்கை நீண்ட காலமாகவே இனவாத சட்டங்கள் மற்றும் வெள்ளையல் அல்லாதவர்களை விலக்கும் நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. உதாரணமாக 1790 நியூட்ரலைசேஷன் ஆக்ட், 1882 சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட், 1924 ஜான்சன் ரீட் ஆக்ட் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சோமாலிய சமூகம் மீதான விரோத போக்கும் பின்னணியும். சமீப நாட்களில் வாஷிங்டனில் 2 தேசிய காவல்படை வீரர்கள் சுடப்பட்ட சம்பவத்தை அடுத்து ட்ரம்பின் பேச்சில் இனவாதம், குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளது. இந்த சூட்டு சம்பவத்திற்கு சந்தேகிக்கப்படும் குற்றவாளி ஆப்கான் போரில் அமெரிக்க படையினருக்கு உதவிய காரணத்தால் அமெரிக்காவில் பாதுகாப்பு வழங்கப்பட்ட ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். இந்த சம்பவத்தின் பின்னணியிலும் அதற்கு பதிலடியாகவுமே ஐரோப்பா அல்லாத 19 நாடுகளில் இருந்து குடியேற்ற விண்ணப்பங்களை இடைநிறுத்துவதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது. ஆப்கானியர்களுக்கு விசா அனுமதி வழங்குவதை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. இது விடயம் குறித்த ஊடகங்களின் கேள்விக்கே சம்பந்தமில்லாத வகையில் சோமாலிய குடியேற்ற சமூகத்தினை நோக்கி இனவாத வசைவுகளை ட்ரம்ப் வெளியிட்டார். மினசோட்டா மாநிலத்தினை அவர்கள் கையகப்படுத்திவிட்டனர் என்பதாகவும் கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் நீண்ட காலமாக நீல நகரங்கள் எனப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸ், வாஷிங்டன் டிசி, சிகாகோ, சார்லோட், நியூ ஆர்லின்ஸ் ஆகியவற்றில் வெளிநாட்டவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்புதல் நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. நீல நகரங்கள் என்பது குடியரசுக் கட்சிக்கு மாற்றான ஜனநாயக கட்சி ஆதரவு அதிகமுள்ள நகரங்களை குறிக்கிறது. அத்தோடு இந்நகரங்களில் புலனாய்வுத் துறையினரின் பிரசனத்தினையும் விரிவுபடுத்தியிருந்தது. மினசோட்டா மாநில அரசியலில் சோமாலியர்கள் முக்கியமானதொரு சக்தியாக மாறியுள்ளனர். மினசோட்டாவில் வாழும் சோமாலிய மக்களில் பெரும்பான்மையினர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். அவர்களில் பலர் சோமாலியாவின் உள்நாட்டு போரில் இருந்து தப்பி பாதுகாப்பு தேடியவர்கள். சோமாலிய புகலிட கோரிக்கைகளுக்காக தற்காலிக பாதுகாப்பு நிலையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளமைக்கு உள்ளூர் தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விளைவுகளும் அச்சங்களும். ட்ரம்பின் இந்த கருத்துக்களின் விளைவாக அரசியல் வன்முறை அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. இருப்பினும் அமெரிக்க சோமாலியர்கள் சமூக ஊடகங்களில் நகைச்சுவை
அங்குதத்தன்மையுடன் இது விடயத்துக்கான எதிர்வினைகளை ஆற்றியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் மற்றும் கேலி சித்திரங்கள் மூலம் தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதே சமயம் ட்ரம்பின் இழிவுபடுத்தல் கருத்துக்கள் மினியாபாலிஸில் சோமாலிய வணிகர்களிடையே பெரும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தெருக்கள் வெறிச்சோடி கடைகள் மூடப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. ட்ரம்பின் கருத்துக்கள் சோமாலியாவிலும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளன. சோமாலிய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் அரசியல் மட்டங்களில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஆயினும் சோமாலிய அரசாங்கம் எதுவித எதிர்வினைகளையும் இதுவரை ஆற்றவில்லை. அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு மினசோட்டா மாநிலத்தில் வதிவிட ஆவணங்களற்ற சோமாலியர்கள் மீது விசேட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்காவில் சோமாலிய சமூகம் அதிகம் வாழும் மாநிலம் இதுவாகும் என்ற ஃபீடிங் அவர் ஃபியூச்சர் என்ற அமைப்புடனும் குழந்தைகளுக்கான கோவிட்-19 உணவு திட்டத்துடனும் தொடர்புடைய ஒரு பெரும் மோசடி வழக்கினை சோமாலிய சமூகத்துக்கு எதிரான கருவியாக ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோடைக்கணக்கான டாலர் பெறுமதியான உணவுகளை குழந்தைகளுக்கு வழங்கியதாக பொய்க்கணக்கு காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பிரதான நபர் அமெரிக்க வெள்ளையினத்தவர். பலர் சோமாலியர்கள். பெரும்பாலானோர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் எனப்படுகிறது. மோசடி செய்யப்பட்ட தொகை 250 தொடக்கம் 300 மில்லியன் டாலர் எனப்படுகிறது. இந்த வழக்குகள் இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. குற்றச்சாட்டுகள். சிட்டி ஜேர்னல் என்ற பாதுகாப்பு கன்சர்வேட்டிவ் பின்னணி கொண்ட செய்தி நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் ட்ரம்ப் நிர்வாகம் சோமாலிய சமூகத்தினரை நோக்கிய விமர்சனங்களை அதிகரித்தது. மோசடி செய்யப்பட்ட அரசு திட்டங்களில் இருந்து வரிப்பண மோசடி செய்யப்பட்ட நிதி அல் ஷபாப் என்ற தீவிரவாத அமைப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அச்செய்தி கூறியது. அல் ஷபாப் என்பது அல் கைடா அமைப்பின் ஒரு கிளை எனப்படுகிறது. இது சோமாலியாவின் கிராம பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. தலைநகர் மொகடிசூவினை கைப்பற்றும் இலக்கினை கொண்டுள்ளது. அல்-ஷபாப் இது கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம். 2012 இந்த அமைப்பு அல் கைடா வலைப்பின்னலுக்கு தமது ஆதரவினை வெளிப்படுத்தியது. சோமாலியாவை இதன் பிரதான இயங்குதளம். ஆனால் இதன் கிளைகள் கென்யா, தன்சானியா மற்றும் எத்தியோப்பியாவிலும் உள்ளன. ஆனால் அல்-ஷபாப் பயங்கரவாத அமைப்பிற்கு நிதி அனுப்புவதான குற்றச்சாட்டினை நிரூபிப்பதற்குரிய ஆதாரங்கள் இதுவரை போதிய அளவு கிடைக்கவில்லை. மோசடி வழக்குகளில் சோமாலிய சமூகம் சாட்டப்படுவதை உள்ளூர் சோமாலிய சமூக தலைவர்கள் மற்றும் மினசோட்டா ஆளுநர் டிம் வால்ஸ், மெனபோலிஸ் மேயர் ஜேக்கப் ஃபெர்ரி போன்ற ஆதரவாளர்கள் கடுமையாக எதிர்த்துள்ளனர். சட்ட நடவடிக்கை. சோமாலிய சமூகத்தினை சேர்ந்த 70 வரையானவர்கள் அத்திட்டத்தை பயன்படுத்தி சொகுசு கார்களும் சொத்துக்களும் வாங்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். இவர்களில் 37 பேர் குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளனர். 5 பேருக்கு குற்றவியல் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தினை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் மையமாக சித்தரித்து வந்துள்ளார் ட்ரம்ப். அதனை காரணமாக முன்வைத்து நாட்டில் சோமாலிய பின்னணியை கொண்டவர்களுக்கான தற்காலிக பாதுகாப்பு நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் அறிவிப்பினை விடுத்திருந்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பயண தடை பட்டியலில் சோமாலியா இருந்தது. ஒபாமா நிர்வாகத்தின் போதும் அந்நாடு சார்ந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. சோமாலியா உள்நாட்டு போரின் காரணமாக சோமாலியா புகலிட கோரிக்கையாளர்களுக்கு முதலாக 1991 தற்காலிக பாதுகாப்பு நிலை வழங்கப்பட்டது. அந்நாட்டின் நீடித்த முரண்பாடுகள் ஸ்திரத்தன்மையின்மை காரணமாக அந்நிலை புதுப்பிக்கப்பட்டது. ஐசிஇ நடவடிக்கையை ட்ரம்ப் நிர்வாகத்தின் பிரச்சார நடவடிக்கை என மினசோட்டா மாநில ஆளுநர் டிம் வால்ஸ் விளித்துள்ளார். அத்துடன் மினியாபாலிஸ் மற்றும் சென்ட் பால் நகர மேயர்கள் சோமாலிய சமூகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதோடு அந்நகரங்களின் காவல்துறையினர் குடியேற்ற சமூகங்களுக்கு எதிரான தேடுதல், கைது, திருப்பி அனுப்புதல் நடவடிக்கைகளில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளனர். மொழி பயன்பாட்டில் பொறுப்பும் கரிசனையும் அவசியம். இனவரி சொல்லாடல்கள் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடியவை. கடந்த அக்டோபரில் குடியரசுக் கட்சி இளைஞர் தலைவர்களிடையே நடந்த குழு உரையாடல்களில் இனவரி வன்முறை பேச்சுக்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது அமெரிக்க அரசியலில் வெறுப்பு பேச்சு சாதாரணமாகிவிட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறது. ட்ரம்ப் ஒரு சமூக விரோத பஃபூன். சமகால உலகம் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் யாவும் நவ தாராளவாத கொள்கைகளினால் தீவிரமடைந்தவை. இந்நெருக்கடிகளின் முடிவு 2 தெரிவுகளை விட்டுச் செல்லும். ஒன்றில் சர்வதிகாரம் தீவிரமடைந்த மோசமான அரசுகளை உருவாக்கும் அல்லது மானுட விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட சமூக மீள்கட்டமைப்புக்கு வழிகோலும் என்று 2020 கொரோனா பெருந்தொற்றின் தொடக்கத்தில் அறிஞரும் விமர்சகருமான நோஆம் ஹாம்ஸ்கி ஒரு கருத்தினை வலியுறுத்தியிருந்தமை நினைவுக்கு வருகிறது. ஆளுமை கோளாறுடைய சமூக விரோத மனநிலை உடைய ஆட்சியாளர்கள்
கொள்கைகளில் எமது தலைவிதியை தொடர்ந்து அனுமதித்தால் கொரோனா வைரஸை விட மிகப்பெரிய ஆபத்தினை மானிடம் எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவும் அவர் எச்சரித்திருந்தார். காம்ஸ்கி ஓர் இடதுசாரிய தத்துவாசிரியர், சிந்தனையாளர், மொழியியல் அறிஞர், அரசியல் விமர்சகர் என உலகளாவிய கருத்தியத்தில் தளத்தில் சாம்சியின் எழுத்துக்கள், உரையாடல்கள், விமர்சன பங்களிப்புகள் பல்பரிமாணமுடையவை. அமெரிக்க வெளியுறவுக் கொள்கை மற்றும் அதன் ஆக்கிரமிப்பு போர்களை தொடர்ச்சியாக ஆய்வு ரீதியாக விமர்சித்து எழுதியும் உரையாற்றியும் உள்ளார். டெமோக்ரசி இன் யூரோப் மூவ்மெண்ட் 2025 என்னும் அமைப்பினை இணை நிறுவனர் சரகாக் ஹோவார்ட் அவருடன் மேற்கொண்ட உரையாடலில் இவற்றை சாம்ஸ்கி பகிர்ந்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினை ஒரு சமூக விரோத பஃபூன் என அந்த நேர்காணலில் சாம்ஸ்கி விழித்திருந்தார். இந்த முக்கியமான காலகட்டத்தில் ட்ரம்ப் தலைமையில் உலகம் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது என்றும் சாம்ஸ்கி விமர்சித்திருந்தார். கொரோனா வைரஸ் ஆபத்தானதுதான். வைரஸ் பரம்பரின் மருத்துவ நெருக்கடியையும் அது ஏற்படுத்தும் விளைவுகளையும் பாரதூரமானவை. ஆயினும் அவை தற்காலிகமானவை. ஆனபோதும் மனிதகுல வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்த எந்தவொரு பேரழிவுகளிலும் பார்க்க மோசமான இரு பெரும் ஆபத்துக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதனை உணர்ந்து கொள்ளுதல் அவசியமானதென சுட்டிக்காட்டியிருந்தார். நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடொன்றில் இத்தகைய இனவரி கருத்தினை ஓர் அரச தலைவர் கூறிவிட்டு சாதாரணமாக கடந்து சென்றிருக்க முடியாது. அரசியல், சட்டம், சமூக, ஊடக தளங்களில் அது பெரிய விவகாரமாக ஆகியிருக்கும். எதிர்ப்பலைகளை தோற்றுவித்திருக்கும். பதவி விலகல் கோரிக்கைகள் வரை சென்றிருக்கும். சமூக இயக்கங்கள், மனித உரிமைகள் அமைப்புகள் கண்டனத்துக்கு அப்பாலான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கும். அமெரிக்கா இன்னும் இன நிறவாத அரசாகவும் வெள்ளை ஆதிக்க மனநிலை மேலோங்கிய நிலையிலுமே இருக்கிறது என்பதனை இந்த சம்பவத்தின் பின்னணியில் புரிந்து கொள்ள முடிகிறது. குடியேற்ற சமூகங்களை குற்றவாளிகளாக சித்தரித்தல். அமெரிக்காவில் இனவெறி இனி மறைமொழியாக இல்லாமல் மனிதர்களை மனிதமற்றவர்களாக மாற்றுவதோடு மனிதம் குறிவைக்கவும் பாடுகிறது என்று பிளாக் வால்டர்ஸ் மட்டர் ஃபண்ட் என்னும் அமைப்பின் இணை நிறுவனர் லாடோஷா பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். இக்குழு புறக்கணிக்கப்பட்ட கரப்பின சமூகங்கள் மத்தியில் வாக்களிப்பு விகிதத்தினை மேம்படுத்தும் பணியினை முன்னெடுக்கிறது. இனவெறி கருத்துக்குரிய மேடையாக ஜனாதிபதி பதவியை பயன்படுத்துவது இந்த நவீன யுகத்தில் மிகவும் தனித்துவமானது என்று அரசியல் அறிவியல் பேராசிரியரும் ஆய்வாளருமான ஆல்வின் டெலரி கூறியுள்ளார். தனித்துவம் என்று அவர் குறிப்பிட்ட எதிர்மறை அர்த்தத்திலானது. ட்ரம்பின் கருத்துக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன், டொனால்ட் ரீகன் ஆகியோரின் மறைமுக இனவாத பேச்சுக்களை விடவும் தீவிரமானவையாக வெளிப்படுகின்றன. இந்த ஜனாதிபதிகள் பலமுறை இனவாத குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் ட்ரம்பின் பேச்சுக்கள் அவர்களின் கூற்றுக்களை விட பல மடங்கு என்றும் பேராசிரியர் டெலரி குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ட்ரம்ப் போன்று இவ்வகை வெறுப்புமிகு இனவாத கருத்துக்களை வெள்ளையினமல்லாத சமூகங்கள் அல்லது சிறுபான்மையினரை குறிவைக்கும் வகையில் பேசியதில்லை. இது மிகவும் ஆபத்தானது. பல வகைகளில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகள் அவருடைய அரசியல் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவின் வெள்ளை இனத்தவர்களை தவிர ஏனைய வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தினை முற்றிலும் தடுப்பதற்குரிய செயல்களை அவர் முடுக்கிவிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க வெள்ளை இனத்தவர்கள் வெள்ளை இன அழிப்பிற்கு உட்பட்டுவதாகவும் தவறான சித்தரிப்புகளையும் அவர் மேற்கொண்டுள்ளதாகவும் டெலரி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் நாடு முழுவதும் குடியேற்ற சமூகங்கள் மீதான சோதனை நடவடிக்கைகளில் கடுமையான முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். லத்தீன் அமெரிக்கர்கள் போன்று தோற்றமளிப்பவர்கள் அல்லது ஸ்பானிஷ் மொழி பேசுவோர் என்பதற்காக கூட கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் குறித்தும் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. குடியேற்ற சமூகங்களை குற்றவாளிகளாக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று கூறுவது அடிப்படையில் ஒரு திசை திருப்பலும் அரசாங்கத்தின் குறைபாடுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலும் எளிதான வழி. அதனை ட்ரம்ப் கச்சிதமாக செய்கின்றார். நன்றி.